மனிஷா, நீ உன் பொண்டாட்டியோட சந்தோஷமா இருந்துக்கோ. மனிஷா, மனிஷா, இந்த நந்தன் குடும்பத்துக்கு எந்த ஒரு அசிங்கமும் ஏற்படாது. உங்க எல்லாருக்கும் நான் தான் தடங்கலா இருக்கேன். மனிஷா, மனிஷா, முக்கியமா உனக்கும் பொண்டாட்டி லக்ஷ்மிக்கும் நான் தான் தடங்கலா இருக்கேன். என்ன சாக விடுங்க. சொல்றத கேளு மனிஷா. மனிஷா, மித்ரா, மனிஷா ரொம்ப பிடிவாதக்காரி. நம்ம சொல்றதே கேட்க மாட்டா. இதுக்கு மேல நம்ம லேட் பண்ணா அப்புறம் உயிருக்கே ஆபத்தாயிடும். மனிஷா, 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 கதவை திறக்க போறியா இல்லையா? மனிஷா, 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 சித்தி நீங்க தள்ளுங்க, ஆண்டி தள்ளுங்க. மனிஷா, 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 மனிஷா எழுந்துரு. மனிஷா ப்ளீஸ். ஐயோ, மனிஷா, மனிஷா வச்சிருக்க மனிஷா. மனிஷா. தூக்கு மனிஷா. மித்ரா, மனிஷா, மனிஷா, ஐயோ, மனிஷா, பாத்து. மனிஷா, 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 மனிஷா. சித்தி நீங்க தள்ளுங்க, ஆண்டி தள்ளுங்க. மனிஷா, 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 மனிஷா. மனிஷா எழுந்துரு. மனிஷா ப்ளீஸ். ஐயோ, மனிஷா, மனிஷா வச்சிருக்க மனிஷா. மனிஷா. தூக்கு மனிஷா. மித்ரா, மனிஷா, 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 கடவுளே, மனிஷா பண்ணுவேன். ஐயோ, மனிஷா, 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 என்னமா மனிஷா இப்படி பண்ணிட்ட. டாக்டர், மனிஷா, மனிஷா, மனிஷா. ஆண்டி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. மனிஷாக்கு ஒன்றும் ஆகாது. எதுவும் ஆகாதுன்னு இவ்ளோ நாளா நினைச்சிட்டு இருந்த. மனிஷா உன்னை காதலிச்சா உன்னை கல்யாணம் படிப்பான்னு இவ்ளோ நாளா நான் அதை நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். அரவிந்தா ஜெயதேவுக்கு அவ மருமகளா போறான்னு நினைச்சு நான் இவ்ளோ நாளா பயமே இல்லாம இருந்தேன். ஆனா நான் நினைச்ச எதுவுமே நடக்கவே இல்லை. நான் ஆசைப்பட்ட எதுவும் நிறைவேறவும் இல்லை. டாக்டர், என் பொண்ணுக்கு சுயநினைவு வந்துருச்சா? இப்ப அவ எப்படி இருக்கா? கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு. Now she is out of danger. ஆனா ஒரு விஷயம், இப்ப போய் அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். தேங்க்யூ டாக்டர். அனந்தா, கவலைப்படாத அனந்தா. நீ அப்படி ஒரு பைத்தியக்காரத்தரை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனிஷா. வாழ்க்கை நடந்தா இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் எதிர்த்து நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கணுமே தவிர இப்படி பயந்து முடங்கிடக்கூடாது. உனக்குள்ள இப்படி ஒரு கோடத்தனம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மனிஷா. எப்பவும் தைரியமா இருக்கிற நீ ஏன் இப்படி ஒரு விஷயத்த பண்ண? ப்ளீஸ் இனிமே எப்பவும் இப்படி பண்ணிடாத. நீங்க எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்கன்னா நாங்க இப்ப கிளம்புறோம். மனிஷா, இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் உன் லக்கேஜை கொண்டு வா. மனிஷா நீ இரு. அனந்தா, என்ன பேசிட்டு இருக்க? மனிஷா எதுக்கு உன் கூட வரணும்? இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா அவ ஏன் கூட வரப்போறா?
இப்ப அதுக்கான அவசியம் என்ன வந்தது அனந்தா? போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேக்குறதுக்கு முன்னாடி இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு முதல்ல சொல்லுங்க. நீ இப்ப எதை பத்தி பேசுற அனந்தா? என் பொண்ணு இங்க இருக்கிறதுக்கான உரிமையா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், எதுவுமே கிடையாது. யாருக்கும் தேவையில்லாத ஒரு பொருள் மாதிரி இந்த வீட்ல கிடக்குறா. லக்ஷ்மிங்கிற கேரக்டர் இந்த கதைக்குள்ள இல்லனா இந்நேரம் என் பொண்ணு நந்தன் குடும்பத்துல மருமகளா வாழ்ந்துட்டு இருப்பா. இந்த கோட்டை மாதிரியான வீட்ல என் பொண்ணு மகாராணியா இருந்திருப்பா. உன்னால மட்டும்தான் என் பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கா ஆண்டி? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அது சொல்ல வேண்டிய சூழ்நிலையும் இது இல்ல. வேண்டாமா தாயே, நீ சொன்னாலும் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. அதே மாதிரி நீ செய்யற கூத்துக்கெல்லாம் என் பொண்ண பலியாக்க நான் விரும்பல. இங்க பாருங்க, நீங்க என்னதான் தப்பு சொன்னாலும், என் மேல அபாண்டமா பழிய சுமத்தினாலும், மனுஷா இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளானதுக்கு நான் காரணம் கிடையாது. நிறுத்து லக்ஷ்மி. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுனா, மித்ராக்கும் மனிஷாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கணும். இன்னும் 2-3 நாள்ல நான் அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். ம். லக்ஷ்மி நில்லு. என்ன, எனக்கும் மனிஷாவுக்கும் எங்க அம்மா நிச்சயதார்த்தம் பண்ண போறாங்கன்னு உனக்கு கோபம் வருதா? இப்படி ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கு காரணமே நீதான். இப்போ உடனடியா அவங்க இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுக்கு காரணமும் நீதான். இதுக்கப்புறம் நீ கோவப்பட்டு எந்த அர்த்தமும் இல்லை. என்னது? இப்படி ஒரு விஷயம் ஏற்படுறதுக்கு காரணம் நானா? ஏன் நீ இல்லையா?